தன் இரு கைகளாலும் தாங்கியபடி குனிந்து அமர்ந்திருந்தான் கர்ணன். அது அவன் ஜியமாக வேலை செய்யும் அலுவலகத்தின் கேண்டீன். என்னாச்சு மச்சான், எதுக்கு இப்படி உட்கார்ந்திருக்க? கேட்டபடியே அவனுடைய 3 நண்பர்களும் வந்தமர்ந்தனர். அவர்கள் விஜய், பிரபு மற்றும் அகில். நால்வரும் சிறுவயதிலிருந்தே நெருக்கமான நண்பர்கள். ஒன்றாக கைகோர்த்து விளையாட ஆரம்பித்த நாட்களில் தொடங்கிய அவர்களின் நட்பு பள்ளி பருவத்தில் இறுகி 13 வயதில் வலுப்பெற்று இன்று முழு ஆண்மகன்களாக உருப்பெற்று நிமிர்ந்து நிற்கும் காலங்களில் உடைக்க முடியாத சக்தியாக பரிணாமம் அடைந்து நட்பிற்கு இலக்கணமாய் திகழ்ந்து கொண்டிருப்பவர்கள். எனி ப்ராப்ளம் மச்சான், ஏன் முகம் டல்லா இருக்கு? அக்கறையுடன் வினவினான் பிரபு. 3 நண்பர்களையும் நிமிர்ந்து பார்த்தவன் ஒரு பெருமூச்சோடு நேற்று தனக்கும் தன் மனைவிக்கும் நடந்த உரையாடலை பற்றி கூற ஆரம்பித்தான். சிவந்த கண்களுடன் கலங்கிய முகத்துடன் உணர்ச்சிகளை தொலைத்தவனாய் கூறி முடித்தான் கர்ணன். அவன் முடித்தவுடன் நண்பர்களுக்கிடையே அழுத்தமான அமைதி நிலவியது. பவித்ராவிற்கு நடந்த அநியாயத்தை அந்த நண்பர்கள் ஏற்கனவே அறிந்துதான் இருந்தனர். ஆனால் அவளின் மனதில் இருக்கும் வலியை, அவள் துடித்த துடிப்பை தன் நண்பன் கூறவும் தான் அவர்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. வாழ்க்கையில் முதல் முறையாக ஆண்மகனாக பிறந்ததற்கு வெட்கப்பட்டு கூனி குறுகி போயினர் அந்த நண்பர்கள். என்னால முடியலடா, அந்த பொறுக்கிகளை இப்பவே கொன்னு போடணுங்கிற வெறி வருது. என் பவி சொன்ன மாதிரி அந்த நாய்களை தண்டிக்கணும்னு என் மனசுக்குள்ள ஒரு தீ கொழுந்து விட்டு எரியுதுடா. என் பவி எப்படியெல்லாம் துடிச்சிருப்பா? அந்த துடிப்பை விட பல லட்சம் கோடி மடங்கு அதிகமான துடிப்பை அந்த பாவிகள் அனுபவிக்கணும். அவன் தன் கைமுஷ்டியை இறுக மூடிய விதத்திலிருந்தும் அவன் கழுத்து நரம்புகள் தெரித்து விழும்படி புடைத்த விதத்திலிருந்தும் அவனுடைய கோபத்தை நன்கு புரிந்து கொள்ள முடிந்தது. நிச்சயமா அனுபவிக்கணும்டா. அந்த வழியை நாம அவனுங்களுக்கு கொடுப்போம். பல்லை கடித்தபடி அகில் கூற, ஆமாடா மச்சான், பொண்ணுங்கன்னா அவனுங்களுக்கு இலக்காரமா போச்சா? திருப்பி அடிப்போம், எழுந்திருக்க முடியாத அளவுக்கு திருப்பி அடிப்போம். ஆண் வேங்கையாய் பிரபு கர்ஜிக்க, ஆமா, நாம அடிக்கிற அடியில அவனுங்க மட்டும் இல்ல, இனி பொண்ணுங்களை நாசமாக்கணும்னு நினைக்கிற அத்தனை சண்டாளனுங்களும் பயந்து நடுங்கணும். நாம 4 பேரும் சேர்ந்து பழி வாங்குவோம். சீற்றம் கொண்ட புலியாய் உருமினான் விஜய். அநியாயத்தை அடியோடு தகத்தெறிய அவதரித்த கிருஷ்ண பரமாத்மாவைப் போல் கர்ஜித்து கொண்டு நின்றனர் அந்த 3 நண்பர்களும். அதர்மத்தை தட்டி கேட்க கண்ணபிரான் தான் அவதாரம் எடுக்க வேண்டும் என்று நியதி இருக்கிறதா என்ன? இல்லை, உணர்ச்சிகள் நிறைந்த சாதாரண மனிதர்களும் அவதாரம் எடுக்கலாம் என்பதை அந்த நண்பர்கள் நிரூபித்து கொண்டிருந்தனர். சிலிர்த்து கொண்டு நின்றிருந்த தன் நண்பர்களை ஏறிட்டு பார்த்தவன், வேணாம்டா, இது என்னுடைய பிரச்சனை. தேவையில்லாம இதுல உங்களை இழுக்க நான் விரும்பல. உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. வேண்டாம், இதை நானே பார்த்துக்கிறேன். உறுதியாய் மறுத்தவனை பிடிவாதமாய் முறைத்து பார்த்தனர் அந்த நண்பர்கள். இங்கே பாருடா கர்ணா, இந்த முடிவை நாங்க உன்னுடைய நண்பனா எடுக்கல, இந்த சமூகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற சக மனுஷனா எடுத்திருக்கிறோம். முதலா ஒரு ஆணா பிறந்ததற்கு வெட்கப்படுறோம்டா. ஆண் அப்படிங்கிற திமிர்ல தானே பெண்களை அடக்கி ஆளறானுங்க. இந்த திமிரையே அடியோட வேற இருக்கணும். சே, கேவலம் ஒரு 5 நிமிஷம் மட்டுமே நீடிக்கக்கூடிய உடல் பசிக்காக பெண்களை நாசப்படுத்துகிற உரிமையை யார் இவனுங்களுக்கு கொடுத்தது? இந்த மாதிரி விஷயங்களை பற்றி கேள்விப்படும் போதெல்லாம் செக்ஸ் மேலே அப்படி ஒரு வெறுப்பு வருதுடா. செக்ஸ் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சியே தப்புன்னு ஒரு குற்ற உணர்ச்சி தோணுது. மூவரும் தங்கள் மனநிலையை வார்த்தைகளால் வடித்து குமுறி கொண்டிருந்தனர். இந்த உலகத்துல வாழற ஒரு ஜீவனா அந்த பாவிகளை வேறறுக்கிற வரைக்கும் நாம உறுதியோடு போராட போறோம். இது பாதிக்கப்பட்ட பெண்கள் வடிச்ச கண்ணீர் மேல சத்தியம். விஜய் தனது வலது கையை நீட்ட, சத்தியம். கிட்டத்தட்ட கர்ஜித்தபடி அகிலும் பிரபுவும் தங்கள் வலது கையை விஜயின் கை மீது வைத்து சத்தியம் செய்தனர். தன் நண்பர்களின் வேகத்தையும் நட்பின் ஆழத்தையும் கண்டு மனமுருகி போய் நின்றிருந்தான் கர்ணன். மூவரும் கர்ணனை கேள்வியாய் நோக்க நொடியும் தாமதிக்காது தன் வலது கரத்தை தன் நண்பர்களின் கரத்தோடு கோர்த்தான். சத்தியம் என்ற உறுதியோடு. அதர்மத்தை அழிக்க கல்கி அவதாரம் எடுப்பான் என்று வாய்வார்த்தையால் முழங்காமல் தானே கல்கியாய் அவதாரம் எடுத்தனர் அந்த கலியுக கல்கிகள். ஆம், அநீதியை எதிர்க்க வீறு கொண்டு எழும் ஆன்மாக்கள் அனைவருமே கல்கிகள்தான். அந்த கலியுக கல்கிகளின் வேட்டை அன்றிலிருந்து ஆரம்பமாகியது. அந்த கல்கிகளின் வேட்டையாடுதலின் முதல் படியாக 3 குற்றவாளிகளை பற்றிய அனைத்து தகவல்களையும் சேகரித்தனர். மூவருமே அரசியலில் கோலோச்சி கொண்டிருக்கும் பெரும் புள்ளிகளின் ஏகபோக வாரிசுகள். இதுவரை அவர்கள் சேகரித்த தகவல்களிலிருந்து இதுபோன்று பல பெண்களை அவர்கள் நாசமாக்கி இருக்கிறார்கள் என்பது தெரியவந்தது. ஆனால் அதுபோன்ற குற்றங்கள் அவர்கள் மீது சுமத்தப்படாமல் இருக்க பணம் மற்றும் செல்வாக்கு அரணாய் நின்று அந்த கயர்வர்களை காத்து வந்தது. அவர்களை நெருங்குவது என்பது அவ்வளவு எளிதான காரியமாக இருக்கவில்லை. பவித்ராவின் கற்பழிப்பு சம்பந்தமாக அந்த பாவிகளின் மீது சிறு சந்தேக பார்வை கூட விழவில்லை. பவித்ராவின் வழக்கை விசாரித்து கொண்டிருந்த காவல்துறை குற்றவாளிகளை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று பூசி மெழுகி கொண்டிருந்தது.
நால்வருமே தாங்கள் எடுத்திருக்கும் அவதாரத்தை பற்றி தங்கள் குடும்பத்தினரிடம் மூச்சு விடவில்லை. அமைதியாக தங்கள் வேட்டையாடுதலை நிகழ்த்தி கொண்டிருந்தனர். 1 மாதம் ஓடியிருந்த நிலையில் இவர்களுக்கு ஒரு தகவல் வந்தது. அந்த 3 குற்றவாளிகளும் இன்னும் 2 வாரங்களில் தங்கள் நண்பனின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக ஊட்டி செல்வதாக தகவல் வந்தது. அதுவும் தனியாக. அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்ததும் இம்மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்திற்குத்தானே. அந்த நாளை ஆவலோடு எதிர்பார்த்து வெறியோடு காத்திருந்தனர் அந்த சிறுத்தைகள். கர்ணன் பவித்ரா வாழ்க்கை எப்பொழுதும் போல் தாமரை இலை தண்ணீரை போல் பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் சென்று கொண்டிருந்தது. என்ன ஒரு முன்னேற்றம் என்றால், முதலில் அவளது நெற்றியில் மட்டும் முத்தமிட்டு செல்லும் அவனுடைய உதடுகள் இப்பொழுது அவளுடைய தேன் சுரக்கும் இதழ்களையும் நாடி செல்ல ஆரம்பித்திருந்தது. சில சமயங்களில் சற்று வன்மையாக அவளது இதழ்களை கையாளுபவன் மறந்தும் அதற்கு மேல் முன்னேற மாட்டான். தடைகளை தகர்த்தெறிந்து எல்லைகளை மிக மிக வன்மையாக கடந்து அவளை முழுவதுமாக ஆண்டு முடித்துவிட வேண்டும் என்பது போல் வேட்கை எழத்தான் செய்யும். ஆனால் அவளை காயப்படுத்தி விடுவோமோ என்ற காதல் கொண்ட மனதின் தயக்கம் அவன் உணர்ச்சிகளுக்கு விளங்கிட்டுவிடும். அன்று ஒரு கல்யாணத்திற்கு சென்றுவிட்டு காரில் திரும்பி வந்து கொண்டிருந்தனர் கர்ணனும் பவித்ராவும். நிலாமங்கை வானில் தன் ஊர்வலத்தை தொடங்கியிருக்க, காமனோ தன் மலர்கணைகளை லட்சம் லட்சமாய் தொடுத்து கர்ணனின் மனதில் ஏவ ஆரம்பித்திருந்தான். அழகிய இளஞ்சிவப்பு வண்ண பட்டுப்புடவையில் அதற்கு தோதான தங்க நகைகள் அணிந்து கொண்டு மல்லிகை பூவின் மனம் வீச அழகு பதுமையாய் தன்னருகில் அமர்ந்திருந்த மனைவியை பார்த்தவன் விழிகளில் தாபம் பொங்கி வழிந்து கொண்டிருந்தது. அதற்குள் வீடு வரவும் காரை நிறுத்தியவன் ஒன்றும் பேசாமல் அமைதியாக வீட்டு சாவியை எடுத்து அவளிடம் நீட்டினான். கர்ணனின் அம்மாவும் அப்பாவும் வேறொரு கல்யாணத்திற்காக சென்றிருந்தவர்கள் அங்கேயே தங்கிக் கொண்டனர். காரை பூட்டிவிட்டு வீட்டு கதவுகளையும் அடைத்துவிட்டு தங்களது அறைக்குள் நுழைந்தவனின் விழிகளில் கண்ணாடி முன் நின்று தன் நகையை கழட்ட முயன்று கொண்டிருந்த அவனது காதல் கண்மணி வந்து விழுந்தாள். அவள் நின்றிருந்த கோலம் மனதை மயக்க, வேக மூச்சுகளுடன் தனது மனையாளை நெருங்கியவன் அவளது கைகளை விலக்கி விட்டுவிட்டு மெதுவாக அவளது நகைகளை கழட்டி விட்டான். நகைகளை விடுவித்தவனின் கரங்கள் அவள் தோள் வழியாய் ஊர்ந்து சென்று அவளிடையே வளைத்து சிறை செய்ய, அவனது உதடுகளோ முதுகில் படர்ந்திருந்த அவளது கூந்தலை விலக்கி விட்டுவிட்டு வெற்று முதுகில் தங்களது ஊர்வலத்தை ஆரம்பித்தன. கணவனது அருகாமையில் தன்னை மறந்து மூழ்கிக் கொண்டிருந்தாள் பவித்ரா. தன் இதழ்களை அழுந்த கடித்தபடி தன் உணர்வுகளோடு போராடி கொண்டிருந்தாள். இடையில் பதிந்திருந்த அவனுடைய கரங்கள் மெல்ல மெல்ல அவள் மேனியில் தனக்கு மட்டுமே உரிமையான இடங்களை தேடி தன் பயணத்தை ஆரம்பிக்க, அந்த பேதையின் நிலையை பற்றி சொல்லவும் வேண்டுமா? பற்களுக்கு இடையில் சிக்கியிருந்த அவளுடைய கீழுதடு அவளிடம் சிக்கி சின்னாபின்னமாகிக் கொண்டிருந்தது. அவளது மேனியில் எல்லைகளை கடந்து கண்டபடி மேய்ந்து கொண்டிருந்த அவனுடைய விரல்கள் நேரமாக ஆக தங்களுடைய வேகத்தையும் அழுத்தத்தையும் கூட்டிக் கொண்டே சென்றதே ஒழிய குறைக்கவில்லை. வெற்று முதுகில் ஊர்ந்த அவனுடைய உதடுகள் அவள் பின்னங்கழுத்தை உரசி உரசி அவள் உணர்வுகளில் தீ வைத்ததோடு தன்னுடைய உணர்ச்சிகளையும் கொழுந்துவிட்டு எரியச் செய்தது. அவளது தங்க கழுத்தை அலங்கரித்து கொண்டிருந்த மிச்ச தங்க நகைகளையும் கழட்டியவன் அவளை தன் கைகளில் ஏந்தி கொண்டு படுக்கையை நோக்கி நடந்தான். ஒரு பூவை போல அவளை மெத்தையில் கிடத்தியவன் மோகம் தலைக்கேற அவசரமாக அவள் மேல் கவிழ்ந்தான். இவ்வளவு நாட்கள் அடக்கி வைத்திருந்த வேட்கையும் தாபமும் போட்டி போட்டுக்கொண்டு கரையை உடைக்க முரட்டுத்தனமாக அவள் இதழ்களை சிறை செய்தான் அந்த காதலன். திருமணமான இத்தனை நாட்களில் ஒரு நாள் கூட அவன் இவ்வளவு வேகத்தை அவள் இதழ்களில் காட்டியதில்லை. உயிரை உருக்கும் அவனுடைய இதழ் முத்தத்தில் மூச்சு திணற திணற கரைந்து போய்க் கொண்டிருந்தாள் அவள். அவன் பின்னந்தலை முடியை இறுக பற்றியபடி விழிகளை அழுந்த மூடியிருந்தாள். ஒரு வழியாக வெகு நேரத்திற்கு பிறகு மனமே இல்லாமல் அவளது இதழ்களை விடுவித்தவன் அவளது கழுத்தடியில் முகத்தை புதைத்து கொண்டான். சற்று முன் அவனது கரங்கள் மேய்ந்த இடங்களை தற்போது அவனுடைய உதடுகள் மேய ஆரம்பிக்க, அவனது கரங்களோ தனது முன்னேற்றத்திற்கு பெரும் தடையாய் இருந்த அவளது புடவையை புறக்கணிக்க ஆரம்பித்தது. அவன் தன் சேலையை விளக்க ஆரம்பிக்கவும் சட்டென்று மாயவளை அருந்து சுயநினைவுக்கு வந்தவளின் எண்ணங்கள் எங்கெங்கோ பறக்க ஆரம்பித்தது. என்னதான் முயன்றாலும் மனம் அன்று தனக்கு நடந்த வன்கொடுமைகளை கண்முன் பறைசாற்ற அவளால் தனது கணவனின் தொடுகையோடு ஒன்ற முடியவில்லை. திடீரென்று ஒருவித அருவெறுப்பு உடலை ஆட்கொள்ள, வேண்டாம் என்ற அலறலோடு அவனிடமிருந்து முரட்டுத்தனமாக விலக ஆரம்பித்தாள். மனைவியின் உடலில் தோன்றிய விரைப்புத்தன்மையை தொடர்ந்து அவளுடைய கண்மூடித்தனமான எதிர்ப்புகள் அவனை தாக்க, சட்டென்று அவனை விட்டு விலகியவன், பவிமா, இங்கே பாருடா, ஒண்ணுமில்ல, ரிலாக்ஸ். அவளை தன் மார்பில் சாய்த்து கொண்டு ஒரு குழந்தையை சமாதானப்படுத்துவது போல் தன்னவளை சமாதானப்படுத்த ஆரம்பித்தான். அவனுடைய உணர்வுகள் எப்பொழுதோ அவனை விட்டு பறந்து போயிருந்தன. தற்போது அவன் மனதை ஆக்கிரமித்திருந்தது தாய்மை என்னும் உணர்வு மட்டும்தான்.
கணவனது அரவணைப்பில் மெல்ல மெல்ல தன் நிலைக்கு வந்தவள், சாரி, என்னால முடியல. கண்ணீரோடு அவள் மன்னிப்பு கேட்க, அவள் கன்னங்களை தன் இரு கைகளிலும் தாங்கியவன், என்னடா இது, நான் ஒன்றும் ஃபீல் பண்ணவே இல்ல. நமக்கு இன்னும் காலமும் வயசும் நிறையவே இருக்கு. நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். சாரிடா. அவன் குரலில் சிறிதளவு குற்ற உணர்ச்சி எட்டி பார்த்தது. இருவரும் மாறி மாறி மன்னிப்பு கேட்டுக்கொண்டு உணர்வுகளை உணராமல் உணர்வுகளை வென்று உறங்க ஆரம்பித்தனர். காதல் காமத்தை தாண்டியது. ஒரு சிலர் காதலும் காமமும் வேறில்லை என்று கூறுகின்றனர். உச்சக்கட்ட காதலின் உச்சக்கட்ட வெளிப்பாடாகத்தான் காமம் இருக்க வேண்டும். உணர்ச்சிகளின் உச்சக்கட்டமாக காமம் இருக்கக்கூடாது. காதல் என்ற வார்த்தைக்கான அர்த்தத்தை உணர்ந்து கொண்டால் காமம் என்ற வார்த்தைக்கான அர்த்தமும் பிடிபட்டுவிடும். வெறும் உணர்ச்சிகளின் போராட்டமல்ல காமம், உயிர்காதலின் வன்மை போராட்டம்தான் காமம். காதலின் தொடக்கம் காமமாக இருக்கக்கூடாது. ஆனால் காமத்தின் தொடக்கம் நிச்சயம் காதலில்தான் நிகழ வேண்டும். ஒரு வழியாக அணியாரக்காரர்களின் அக்கிரமத்தை கருவோடு வேறறுக்க வேண்டிய நாளும் வந்து சேர்ந்தது. வேலை விஷயமாக வெளியே செல்கிறோம் என்று கூறிவிட்டு நண்பர்கள் அனைவரும் ஒரு காரை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு அந்த குற்றவாளிகளை பின்தொடர்ந்தனர். முன்னேற்பாடாக அந்த காரின் உண்மையான நம்பர் பிளேட்டை மாற்றியிருந்தனர். ஊட்டி செல்லும் நெடுஞ்சாலையில் அந்த கயவர்களின் கார் சென்று கொண்டிருக்க, அதர்மத்தை அழிக்க அவதாரம் எடுத்த அந்த பார்த்திபனின் தேரை போல் கலியுக கல்கிகளின் கார் அவர்களை ஆக்ரோஷத்தோடு பின்தொடர்ந்து கொண்டிருந்தது. குருஷேத்திர போரில் அர்ஜுனனுக்கு ரதசாரதியாய் கண்ணன் இருந்தது போல் இங்கு கர்ணன் இருந்தான். கண்கொத்தி பாம்பாய் கவனித்து கொண்டிருந்தவர்களுக்கு பழம் நழுவி பாலில் விழுந்ததைப் போல் ஒரு வாய்ப்பு வந்தமர்ந்தது. இருபுறமும் பெருங்காடு சூழ்ந்திருக்க, நடுவில் சென்று சாலையில் விரைந்து கொண்டிருந்த கார் திடீரென்று நின்றது. இயற்கை உபாதைகளுக்காக இறங்கிய கயவர்களுக்கு தெரியவில்லை அந்த சண்டாளர்களின் இறுதி முடிவும் அங்கேதான் நிகழப் போகிறது என்று. காரிலிருந்து இறங்கிய அந்த 3 பேரும் சரக்கு பாட்டிலை எடுத்துக்கொண்டு காட்டிற்குள் மறைவிடம் தேடிச் செல்ல, பின்தொடர்ந்து வந்த நண்பர்களும் தங்கள் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் அறியாமல் பின்தொடர்ந்தனர். என்னதான் சத்தம் வராமல் பின்தொடர்ந்தாலும் காட்டில் நிலவிய பேரமைதி அவர்களை அந்த கயவர்களுக்கு காட்டிக் கொடுத்தது. சட்டென்று திரும்பியவர்களின் கண்களில் மரங்களின் பின்னால் மறைந்து மறைந்து வந்து கொண்டிருந்த நண்பர்கள் கூட்டம் வந்து விழுந்தது. டேய், யாருடா நீங்க? ரொம்ப நேரமா எங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? ஒரு கயவன் சற்று அதட்டும் தொனியில் கேட்க, அதுவரை மறைந்து மறைந்து வந்து கொண்டிருந்த நண்பர்கள் ஆக்ரோஷத்தோடு வெளிவந்தனர். ஆமாண்டா நாய்களா, யாருன்னா கேட்டீங்க? உங்களை வேறறுக்க வந்த யமன்கள்டா. கர்ணன் சிம்மமாய் கர்ஜித்தான். அவனுடைய உள்ளத்தில் அடங்காத ஆத்திரம் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. தன்னவளை வலிக்க வலிக்க நாசமாக்கிய கொடூர காமுகர்கள் அல்லவா? வார்த்தைகளால் விவரிக்க முடியாத கோபத்தில் கனன்று கொண்டிருந்தான். பாருங்கடா மச்சான், இவனுங்க நம்மளுடைய யமனாம். மூவரும் கேலி பண்ணி சிரிக்க ஆரம்பிக்க, கர்ணன் வந்த ஆத்திரத்தில் தன் எதிரில் நின்று கொண்டிருந்தவன் மூக்கில் ஓங்கி குத்த, அவனுடைய மூக்கு உடைந்து ரத்தம் வழிய ஆரம்பித்தது. டேய், யாருக்கிட்ட வந்து வாளையாட்டுறீங்க? கத்தியபடியே மீதியிருந்த இருவரும் கர்ணனின் மேல் பாய, அதுவரை வாளாவிருந்த பிரபுவும் விஜயும் அகிலும் கர்ணனின் மேல் பாயவிருந்த இருவரையும் தடுத்து துவைத்தெடுக்க ஆரம்பித்தனர். தர்மத்தின் ரௌத்திரத்தின் முன் அதர்மம் மண்டியிட்டு அடிபணிந்தது. எரிமலையாய் வெடித்து சிதறிக் கொண்டிருந்த அந்த கலியுக கல்கிகளின் முன் அந்த சண்டாளர்களால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. மூக்கு உடைந்து உதடு கிழிந்து தலையில் ரத்தம் வழிய கதறிக்கொண்டிருந்தனர் அந்த சதை தின்னும் அரக்கர்கள். இப்படித்தானேடா நீங்க நாசமாக்கின பொண்ணுங்களும் கதறியிருப்பாங்க, இப்படித்தானேடா அவங்களும் துடிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு அடிக்கும் நியாயம் கேட்டபடி அந்த கயவர்களை சிதைத்து கொண்டிருந்தனர். விடுங்கடா, மன்னிச்சிடுங்க. கெஞ்சி கொண்டிருந்தவனின் வயிற்றில் ஓங்கி மிதித்தாகில், மன்னிப்பா? எங்களுடைய மன்னிப்பை கொடுக்கிறோம், வாங்கிக்க. சரமாரியாக அவனை தாக்கி கொண்டிருந்தவன் தாங்கள் கொண்டு வந்திருந்த பையில் இருந்த கத்தியை எடுத்து அவனது உயிர்நிலையை துடிக்க துடிக்க அறுத்தெறிந்தான். ஆ அம்மா! அவனுடைய அலறல் அந்த கானகம் முழுவதும் எதிரொலித்தது. அம்மாவா? வழியில துடிக்கும்போது உன் வாயிலிருந்து வர்ற வார்த்தை அம்மாதான். அப்படிப்பட்ட பெண் தெய்வங்களை அணு அணுவா சிதைக்கிறீங்களேடா. அப்போ இந்த அம்மாங்கிற வார்த்தை உங்க காதுல விழலையா? உருமியபடியே கர்ணன் தான் மடக்கி பிடித்திருந்தவனின் கண்களில் கத்தியால் மாறி மாறி இரக்கமின்றி குத்தினான். ஐயோ வேண்டாம்! அலறியபடி கீழே விழுந்தான் அவன். என்னடா வேண்டாம்? இந்த கைகள் தானே பல பெண்களை சீரழிச்சுது. அவங்க வேண்டாம்னு அலறிய அலறல் உங்க மனசை தொடலையாடா? கர்ச்சித்தபடியே வாங்கி வந்திருந்த திராவகத்தை எடுத்து அவன் அலற அலற கைகளில் கொட்டினான் விஜய். ஒட்டுமொத்த பெண்களின் சார்பாக அன்று கர்ச்சித்த பவித்ராவின் சபதத்தை இன்று இந்த கலியுக கல்கிகள் நிறைவேற்றி வைத்தனர். துடிக்க துடிக்க அந்த 3 காமுகர்களையும் வதம் செய்தவர்கள் தடம் தெரியாமல் அழித்தனர். மூவரையும் தீக்கிரையாக்கியவர்கள் வந்த சுவடு தெரியாமல் திரும்பி போயினர். அங்கு சத்தமில்லாத ஒரு குருஷேத்திர போர் நடந்து முடிந்தது.
அது மகாபாரத யுத்தம் என்றால் இது கலியுக மாயுத்தம். அடுத்த நாள் தொலைக்காட்சிகளிலும் செய்தித்தாள்களிலும் தலைப்புச் செய்தி இதுதான்: அரசியல் செல்வாக்கு வாய்ந்த பெரும் புள்ளிகளின் வாரிசுகள் ஊட்டிக்கு சென்ற வழியில் திடீரென்று மாயமாகினர். அவர்களை தேடும் பணி தொடர்ந்து வருகிறது. வழக்கம் போல் இந்த வழக்கிலும் காவல்துறை சொன்ன பதில் குற்றவாளிகளை தேடிக் கொண்டிருக்கிறோம் என்பதே. கடைசி வரை அவர்கள் தேடிக்கொண்டே இருப்பார்கள். அந்த கயவர்களின் பிடி சாம்பல் கூட அவர்களின் கைக்கு கிடைக்கப் போவதில்லை. அன்று காலை சோம்பலுடன் எழுந்தமர்ந்த பவித்ராவின் கைகளில் இன்னதென்று விளங்காத ஒரு புன்னகையுடன் செய்தித்தாளை திணித்தான் அவள் கணவன். அதை பார்த்தவளின் விழிகள் அதிர்ச்சியில் நிலைக்குத்தி அந்த செய்தியையே வெறித்தன. அவள் முகத்தில் அப்படியொரு அமைதி, அப்படியொரு நிம்மதி. எங்கே போயிருப்பானுங்க? அதிர்ச்சி விலகாமல் அவள் முணுமுணுக்க, யாருக்கு தெரியும் பேபி, ஒருவேளை போற வழியில கார் ஆக்சிடென்ட் ஆகியிருக்கலாம், இல்ல சரக்கடிச்சிட்டு எங்கேயாவது மட்டையாகி இருக்கலாம். இவ்வளவு ஏன், ஒருவேளை அந்த நாய்களால பாதிக்கப்பட்ட பெண்களோட உறவுகள்ல யாராவது ஒருத்தர் அந்த பெண்ணோட விருப்பப்படி அவங்க உயிர்நிலையை அறுத்தெறிந்து தண்டனை வழங்கியிருக்கலாம். எப்படி வேணும்னாலும் இருந்திருக்கலாம், யாருக்கு தெரியும்? சிறுமுறுவலுடன் கூறியவன் தோலை குலுக்கியபடி பாத்ரூமுக்குள் நுழைந்து கொண்டான். அவன் கூறியதை கேட்டு பிரம்மை பிடித்தவள் போல் அமர்ந்திருந்தாள் பவித்ரா. அவள் மனம் முழுவதும் அமைதி, அமைதி, அமைதி மட்டுமே. ஏனோ ஓவென்று கத்தி அழ வேண்டும் போல் இருந்தது. இந்த உலகத்தையே வென்றது போலொரு மகிழ்ச்சி, கர்வம். அவள் விழிகளில் அவளையும் அறியாமல் கரகரவென்று கண்ணீரை பொழிந்தது. அது நிச்சயம் வேதனையில் வெளிப்பாடாக வந்த கண்ணீர் அல்ல, அதிகபட்ச மகிழ்ச்சியில் விளைந்த ஆனந்த கண்ணீர். கர்ணன் குளித்து முடித்துவிட்டு வெளிவந்த போதும் அவள் அதே நிலையில்தான் அமர்ந்திருந்தாள். பவி என்றபடி அவள் தோளை மெதுவாக தொட, அவ்வளவுதான். அடுத்த நொடி அவன் வயிற்றில் முகம் புதைத்து கொண்டு கதற ஆரம்பித்தாள். கண்கள் விழிநீரை சொரிய, அதற்கு நேர்மாறாக அவளது இதழ்கள் புன்னகையை சிந்தியது. அவன் எதுவும் பேசவில்லை. அமைதியாக அவள் தலையை நீவிவிட்டபடி நின்றிருந்தான். ஒருவாறாக தன்னை சமாளித்து கொண்டு நிமிர்ந்தவள் தன் காதல் மொத்தத்தையும் விழிகளில் தேக்கியபடி, நீங்களா என்க. அவளை பார்த்து இல்லை என்பதாய் தலையசைத்தவன், நான் ஒன்றும் கடவுள் இல்ல பேபி. அந்த அராஜகக்காரர்களுக்கான தண்டனையை கடவுள் கொடுத்திருப்பார். என்னை சந்தேகப்படாதே, நான் சாதாரண மனுஷன்தான். மர்ம புன்னகையுடன் கூறியவன் அலுவலகத்திற்கு கிளம்பி சென்று விட்டான். அவன் கூறாவிட்டாலும் அவளுக்கு தெரிந்தது, இந்த விஷயத்தில் அவனுக்கும் ஏதோ பங்கிருக்கிறது என்று. வெகு நாட்களுக்கு பிறகு தன் கூட்டிலிருந்து வெளிவந்தவளாய் சிறகடித்து பறக்க ஆரம்பித்தது அந்த பெண்மை. நாட்கள் உருண்டோட, நாட்கள் மாதங்களாகி அவர்களது முதல் வருட திருமண நாளும் வந்தது. இவ்வளவு நாட்களில் அவன் அவளை கணவனாக நெருங்கியிருக்கவில்லை. அடிக்கடி பரிமாறிக்கொள்ளும் இதழ் முத்தம், சிறு சிறு சீண்டல்கள், அவ்வப்போது எட்டி பார்க்கும் ஊடல்கள், தினமும் இரவு தூங்கப் போவதற்கு முன்பு நெற்றியில் பதிக்கப்படும் காதல் முத்தம். காமம் அல்லாது வெறும் காதலோடு மட்டுமே கூடிய அணைப்புகள் அவர்களது வாழ்க்கையை அழகாக்கி கொண்டிருந்தன. அதற்காக அவன் விரகத்தில் வெந்து ஏங்கவில்லை என்று கூறிவிட முடியாது. புத்தம் புது மனைவி, அதுவும் காதல் மனைவியை வெறுமனே பார்த்து கொண்டே நாட்களை கடத்துவது என்பது அவனுக்கு பெரும் வேதனையாகத்தான் இருந்தது. அதுவும் சில சமயங்களில் மனைவி காட்டும் நெருக்கம் அவனை தடைகளை தாண்டச் சொல்லி தூண்டும். பொங்கியெழும் காமத்தை காதல் தன் மலர்கலங்களால் தழுவி அமைதியாக்கிவிடும். இப்பொழுதெல்லாம் பவித்ராவும் தன் தயக்கங்களையும் பயங்களையும் விட்டொழித்துவிட்டு கணவனின் காதலில் கரைய ஆரம்பித்திருந்தாள். அவள் மனதிற்குள் புதைந்து கிடந்த அவன் மீதான அவளுடைய காதல் மெல்ல மெல்ல வெளிவர ஆரம்பித்திருந்தது. அவன் அதை தட்டி தட்டி மேலெழுப்பிக் கொண்டிருந்தான். கணவனின் தாபத்தை தீர்க்க வேண்டும் என்ற வேகம் அவளுக்குள் இருந்தாலும் பெண்மையின் இயல்பான கூச்சம், நாணம் அவளை தடுத்தது. லூசு, பொண்டாட்டி மனசை புரிஞ்சுக்க தெரியுதான்னு பாரு, சரியான ஜடம். ஒரு பொண்ணு அவளாகவே வந்து புருஷனை நெருங்குவாளா? இவன்தான் முதலடி எடுத்து வைக்கணும், ஜடம். திருமண நாளன்று காலையிலேயே தன்னை கண்டு கொள்ளாமல் கிளம்பிக் கொண்டிருந்த கணவனை பார்த்துதான் அவ்வாறு மனதிற்குள் திட்டிக் கொண்டிருந்தாள் பவித்ரா. ஹே பேபி, எழுந்துட்டியா? குட் மார்னிங், உற்சாகமாக கூறியவனை உறுத்து விழித்தவள், யாருக்கு வேணும் உன் குட் மார்னிங்? நீயே வச்சுக்கோ. கல்யாண நாள் அன்னைக்கு காலையில வாழ்த்து சொல்லாம குட் மார்னிங் சொல்லுது, லூசு. வழக்கம் போல் மனதிற்குள் தான் திட்டிக் கொண்டிருந்தாள். அவன் கணவனோ மனைவி தன்னை திட்டிக் கொண்டிருப்பதை அறியாது கண்ணாடி முன் நின்றபடி தலைவாரி கொண்டிருந்தான். இன்னைக்கு நம்ம கல்யாண நாள், இன்னைக்கு கூட வீட்டில் இருக்காம எங்கே கிளம்பிட்டு இருக்கீங்க? பொறுக்க முடியாமல் கேட்டே விட்டாள் பவித்ரா. பொங்கி வந்த சிரிப்பை வாய்க்குள் அடக்கியவன், ஆஃபீஸில் ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கண்டிப்பாக போயாகணும். கல்யாண நாளாக இருந்தா என்ன, வேணும்னா அம்மா அப்பா கூட கோவிலுக்கு போயிட்டு வா என்றவன் தன் பேச்சு முடிந்தது என்பது போல் தன் மடிக்கணினை எடுத்துக்கொண்டு வெளியேறிவிட, லூசு, பொண்டாட்டியை வெளியில கூட்டிட்டு போகலாம்னு இல்லை, அம்மா அப்பா கூட போக சொல்லுது. புலம்பியபடியே குளித்து முடித்து வெளியே வந்தவளை பால் பாயாசத்தோடு வரவேற்றார் அவளது மாமியார்.
மருமகளின் மனமாற்றத்தை அவர்களும் கண்டு கொண்டுதானே இருக்கிறார்கள். இருவரின் வாழ்க்கையும் துளிர்க்கப் போகும் நாள் வெகு தூரமில்லை என்பதை அனுபவத்தின் மூத்தவர்கள் அறிந்துதான் வைத்திருந்தனர். அவளது பெற்றோர்களும் திருமண நாள் பரிசாக புது ஆடைகளை எடுத்துக்கொண்டு மகள் வீட்டிற்கு வந்திருந்தனர். அனைவரும் குடும்பமாக கோவிலுக்கு சென்றுவிட்டு வந்தனர். கர்ணன் மட்டும்தான் இல்லை. தடுக்க முயன்றாலும் முடியாது சரசரவென்று பெருகிய கண்ணீரை தன் புறங்கையால் துடைத்தபடி தங்களது அறையில் அமர்ந்திருந்தாள் பவித்ரா. ஹாப்பி ஆனிவர்சரி மை டியர். தன் காதோரம் ஒலித்த கிசுகிசுப்பான குரலில் வெடுக்கென்று நிமிர்ந்தவள் அங்கு விரிந்த புன்னகையுடன் நின்றிருந்த தன் கணவனை பார்த்து, ஒன்னும் வேண்டாம் போடா என்று மூக்கை உறிஞ்சினாள். வேண்டாமா? நான் வேண்டாமா? மயக்கும் புன்னகையை வீசியபடி மாயக்கண்ணனாய் அவன் வினவ, அவன் புன்னகையில் தடுமாறிய மனதை தடுக்க தோன்றாமல் அவன் நெஞ்சத்திலேயே சரணடைந்தாள் அவனது பெண்ணரசி. இதை சொல்றதுக்கு உங்களுக்கு இப்போதான் நேரம் கிடைச்சுதா? அவன் மார்பில் இருந்தபடியே விழியை மட்டும் உயர்த்தி அவள் வினவ, சாரிடா கண்ணா, இதோ இதுக்குத்தான் லேட் என்றபடியே அவளிடம் ஒரு காகிதத்தை நீட்டினான். சுவிட்சர்லாந்துக்கான ஹனிமூன் பேக்கேஜ் அது. வாவ், சூப்பர். நாம 2 பேர் மட்டும் போக போறோமா? விழிவிரித்து அவள் கேட்க, விரித்த அவள் விழிகளில் முத்தமிட்டவன், பின்னே ஹனிமூனுக்கு குடும்பத்தோடவா போவாங்க? செல்லமாக அவள் மூக்கை பிடித்தாட்ட, என்றபடி அவன் மார்பில் மேலும் புதைந்து கொண்டாள் அவள். அதன் பிறகு அவர்கள் கிளம்புவதற்கான ஏற்பாடுகள் துரிதமாக நடந்தேறியது. மகிழ்ச்சியான மனதுடன் அவர்களது குடும்பமே விமான நிலையம் வரை வந்து அவர்களை வழியனுப்பி வைத்தது. மேகங்களுக்கிடையில் தாங்களும் ஒரு வெண்பனி கூட்டமாய் மிதந்து கொண்டிருக்கும் போது அவர்கள் நிறைய பேசினார்கள். தாங்கள் காதலை உணர்ந்த தருணம், இவ்வளவு நாள் பிரிவினால் ஏற்பட்ட ஏக்கம், அதனால் மேலும் இறுகிய அவர்களுடைய காதல் என நிறைய பேசினார்கள். சுவிட்சர்லாந்தில் கால் வைக்கும் போது அவர்கள் மனதால் இணைந்திருந்தனர். அவர்களுக்குள் இருந்த கொஞ்ச நஞ்ச ஒளிவு மறைவும் ஓடிப்போய் ஒளிந்து கொண்டிருந்தது. 4 பக்கமும் பச்சை மலை காதலன் தன் ஆட்சியை நிலைநிறுத்தியிருக்க, வெள்ளை பனி காதலி தன் மலைக்காதலனை ஆசையோடும் காதலோடும் கட்டி தழுவியிருந்தாள். தன் கண்களை அகல விரித்து உதடுகளை குவித்து அனைத்தையும் ஒரு குழந்தையின் குதூகலத்தோடு பார்த்து கொண்டிருந்த பவித்ராவை கண்களில் வழிந்த காதலோடு பார்த்து கொண்டிருந்தான் கர்ணன். நேற்று மாலை வந்து இறங்கியவர்கள் பயண அலுப்பு தீர நன்றாக உறங்கிவிட்டு இன்று காலையில்தான் வெளியே சுற்றி பார்ப்பதற்காக வந்திருந்தனர். கைகோர்த்து கொண்டும் தோளோடு அணைத்து கொண்டும் இளம் காதலர்களாய் பல இடங்களை சுற்றி வந்தவர்கள் மாலையில் குளிர் உடலை ஊடுருவவும் அறைக்கு வந்து முறங்கினர். அந்த அறை வரவேற்பறை, படுக்கை அறை என 2 பகுதிகளை கொண்டது. மொபைலை கையில் வைத்து கொண்டு கர்ணன் வரவேற்பறையிலேயே அமர்ந்துவிட, அன்று முழுவதும் சுற்றிய அலுப்பு குளித்தால்தான் தீரும் என்ற உணர்வில் குளிராக இருந்தாலும் பரவாயில்லை என்று பவித்ரா குளியலறைக்குள் நுழைந்தாள். அலுப்பு தீர வெந்நீரில் குளித்து முடித்த பிறகுதான் அவளுக்கு உரைத்தது மாற்றுடை எடுத்து வரவில்லை என்று. சரி, அவர் முன்னாடிதானே உட்கார்ந்திருக்கிறாரு, வெளியே ஓடிப்போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடலாம் என்று எண்ணியபடி அங்கிருந்த வெள்ளை நிற பூந்துவாலையை தன் உடலில் சுற்றி கொண்டு அவள் வெளியே வரவும் அவன் படுக்கையறை கதவை திறந்து கொண்டு உள்ளே வரவும் சரியாக இருந்தது. இருவரும் என்ன செய்வது என்று தெரியாமல் சிலையாய் சமைந்திருந்தனர். அந்த மெல்லிய பூந்தவாலை அவளது மார்பிலிருந்து தொடைவரை மட்டுமே படர்ந்து அவளது அழகுகளை மறைக்க படாத பாடுபட்டு கொண்டிருந்தது. இதுநாள் வரை அவன் அவளை பார்த்திராத ஒரு கோலம். பாதி முதுகு வரை படர்ந்திருந்த கூந்தலில் சொட்டு சொட்டாய் நீர்த்திவிலைகள் குடியிருக்க, அப்பொழுதுதான் குளித்துவிட்டு வந்திருந்ததால் அவள் பால்மேனியிலும் ஆங்காங்கு நீர் முத்துக்கள் தெரித்திருந்தன. அதிலும் இவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே நெற்றியில் வழிந்த நீர்த்துளி ஒன்று அவள் கன்னத்தில் உருண்டோடி அவளது சங்கு கழுத்தில் பயணித்து அதற்கும் கீழே உருண்டோடி மறைய, இங்கு இவனது உணர்ச்சிகள் பேயாட்டம் போட ஆரம்பித்தன. உடலில் ஹார்மோன்களின் மாற்றம் சரசரவென்று நிகழ அவன் ஒவ்வொரு அடியாக அவளை நோக்கி எடுத்து வைக்க ஆரம்பித்தான். கண்டபடி தன்மேனியில் ஊர்ந்த கணவனது தாப பார்வையில் பாவையவள் நடுங்க ஆரம்பித்தாள். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை குப்பென்று சிவந்து போக தன் மார்பில் முடிச்சிட்டிருந்த துவாலையை இறுக பற்றியபடி சுவரோடு ஒன்றிக்கொண்டாள். அவள் விழிகளுக்குள் தன் பார்வையை கலந்தபடி அவள் அருகில் நெருக்கமாக, மிக நெருக்கமாக வந்து நின்றவன் செய்த முதல் செயலே பற்களுக்கிடையில் சிக்கியிருந்த அவளது இதழ்களை தனது உதடுகளால் விடுவித்ததுதான். அந்த ஒற்றை முத்தத்திலேயே அந்த பெண்மை மயங்கி அவன் வசமாக தொடங்கியது. மென்மையாக ஆரம்பித்த இதழ் முத்தம் போக போக வன்மையாக, மிக மிக வன்மையாக மாற ஆரம்பித்தது. மூச்சுக்காற்றுக்கு ஏங்கி தவித்து தன் மார்பில் பூமாலையாய் செறிந்தவளை தன் கைகளில் ஏந்தி கொண்டு படுக்கையை நோக்கி நடந்தான். அவளை மெத்தையில் கிடத்தியவன் உணர்ச்சிகள் கரையுடைக்க காத்து கொண்டிருந்த அந்த நேரத்திலும் அவள் காதருகே குனிந்து, உனக்கு சம்மதமா என்று கேட்க தவறவில்லை. நாணத்தோடு கூசி சிலிர்த்த பெண்மை என்று வித்தியாசமாய் தன் சம்மதத்தை வழங்க, அந்த காதலனுக்கு அது போதாதா? காதல் கலந்த காமத்தோடு அவளை நோக்கி குனிந்தவனின் உதடுகள்
அவள் கழுத்து வளைவிலிருந்து தன் பயணத்தை தொடங்க அவன் கரங்களோ தனக்கு தடையாய் இருக்கும் அந்த ஒற்றை ஆடையையும் விளக்க முற்பட்டது. வேண்டாம், முனகலாய் ஒலித்தது அவள் குரல். அந்த கள்வன் எங்கே அதையெல்லாம் காதில் போட்டுக்கொண்டான். தனக்கு தடையாய் இருந்த அனைத்து தடைகளையும் களைந்துவிட்டு அவளை களவாடத் தொடங்கினான் அந்த கள்ளன். அவளது சினுங்கல்களுக்கும் செல்லமான மறுப்புகளுக்கும் அவனிடம் பதில் இல்லாமல் போனது. இத்தனை நாள் அடக்கி வைத்திருந்த தாபங்களும் மோகங்களும் கரையை உடைத்து கொண்டு பொங்கி பெருக அவனுடைய வேகத்தில் பூம்பாவையவள் அரண்டுதான் போனாள். ஆனாலும் அவனது உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அவனுக்கு சற்றும் குறையாத வேகத்தையும் காதலையும் காட்ட தவறவில்லை. அவனுடைய மென்மையில் மெல்ல மெல்ல தன் வெட்கத்தை தொலைத்து வெளிவந்தவள் அவனுடைய வன்மையில் தன்னுடைய காதலை காமத்தோடு சேர்த்து தன்னவனுக்கு விருந்தாக்கினாள். ஒற்றை கூடலில் தீரக்கூடியதா அவர்களுடைய தாபம். மேலும் மேலும் ஒருவரையொருவர் நாடினர். களைத்து கலந்து ஓய்ந்தவர்கள் விடியலின் அருகாமையில்தான் கண்ணயர்ந்தனர். காமத்தின் தொடக்கம் உயிர்காதலில் நிகழ்ந்தேறியது. ஒரு நிறைவான சங்கமம் காதலின் துணை கொண்டு, காதல் கலந்த காமத்தின் துணை கொண்டு மிக அழகாக நடந்தேறியது. காதல் எந்த ஒரு மாயங்களையும் செய்யவல்லது என்பதற்கு இந்த ஒரு சாட்சி போதாதா? தனக்கு நடந்த வன்கொடுமையில் நொறுங்கிப்போய் இருந்தவளை கர்ணன் தன் காதலின் மூலம் மெல்ல மெல்ல உருவாக்கினான், அழகாக்கினான். இனி அவர்களது வாழ்க்கை காதலோடு அழகாக பயணிக்கும். கடவுள் அவதாரம் எடுப்பார், அதர்மத்தை அழிப்பார் என்பதெல்லாம் பழைய கதை. அநீதிகளுக்கு எதிராக நாம் தான் அவதாரம் எடுக்க வேண்டும். இதோ இந்த கல்கிகள் அவதாரம் எடுத்தது போல் கலியுக கல்கிகள். இந்த கலியுக கல்கிகளின் வேட்டை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும், அதர்மம் இருக்கும் வரை. முற்றும்.